ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதோடைய அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி மேடம், நம்ம டாபிக் போகலாம். இந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், காலையில் அப்டேட், மார்னிங் அப்டேட் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரைம் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம ஒன்று ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம நேற்று வியூ தான் ஷேர் பண்ணலாம். நேற்று வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்குது, இந்த இடத்துல எதுவும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் போட்டிங்கன்னா அந்த கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் அது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா இதில் ப்ரீவியஸ் இடம் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிச்சு. ஆனால் பெருசாக மூமெண்டம் கொடுக்கல, டக்குனு கீழே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, சரி, இருந்தாலும் இந்த மூமெண்ட்டில் நம்ம 1 மினிட்டில் 1:2 எடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சிச்சு. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் என்ன போயிடலாம். இது ப்ரைம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்து பாருங்கள். ப்ரைஸு 24,640 ஃபஸ்ட் லெவலும் 24,660, ஒரு 20 பாயிண்ட் இங்கேருந்து செகண்ட் லெவலும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுவே 1:3 தேவையான ப்ராஃபிட் வந்ததால் அங்கே எக்ஸிட் ஆச்சு. ஆனால் என்னென்னா புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு இன்றைக்கி மென்ஷன் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே பார்த்து பழகிட்டனால அது வேணாம், அந்த மாதிரி சொல்கிறது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணல. நமக்கு தேவையான ₹1 ரிஸ்க் எடுக்கும், ₹2 லாபம் கிடைச்சா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுற கான்செப்ட் தான் நம்மளுது. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட்லாம் நமக்கு இந்த இதில் ஒரு வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். காலையில் இந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் மெயின் சார்ட்டில் மூமெண்ட் போகல, ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் ஓரளவுக்கு நல்ல மூமெண்டம் கிடச்சிருக்கு. 1:30 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 10 பாயிண்ட்டுக்கு ரிஸ்க்கு. ஓகே, அதுவே நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் தான். அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட 395க்கு வாங்கி 425ன்னா 30 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கு. அந்த காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளோவில் கிட்டத்தட்ட 9:36 வாங்குது, 9:50 வித்துது 14 நிமிஷம். ஓகே, ஸோ இந்த மூமெண்டம் வரதுக்கு 14 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. 14 கேண்டில் அது அந்த பிரேக் அவுட்டில் எடுத்திருக்காரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம். சரி, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய பிளான் செல்லிங்கில் இல்லை இன்றைக்கி. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு அப்பர் சைடில் போயிட்டுருக்கு. ஒரு வேளை கீழே மூமெண்டம் கொடுத்துட்டு டக்குன்னு மேலே க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வரும் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வந்தால் நம்ம திரும்ப ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு. பையிங்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. சரி, அப்போ மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் கொடுத்ததுனால இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு, அதாவது ஒரு 90% பாடி எந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்தா நம்ம அதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருந்தேன் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லையும் சரி, நம்ம ப்ரைம் குரூப்லையும் சரி. அதாவது ஒரு சாலிடாக க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுக்குதுன்னா இதுக்கப்புறம் வர சின்ன புல் பேக்கில் ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். அதே மாதிரி சாலிடாக ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த புல் பேக்கில் ஒரு டவுன் சைடுக்கான வியூ பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ட 90% பாடிஞ்சு கிட்ட 90% சொல்ல முடியாது, 85% வச்சுக்கலாம். ஏன்னா 15% வீக் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு புல் பேக் மாதிரி வந்துச்சு. புல் பேக் கீழே கட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்தா நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. டவுன் சைடும் பிளான் நல்லா மூவ் ஆச்சு, நல்லா ஒரு டீசெண்டான டவுன் சைட்லேயும் எடுத்து. ஆனால் நான் இதில் டவுன் சைடு என்னோடய பிளான் எடுக்கல நான். ஏன்னா என்னோடய பிளானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைதுன்றப்போ நான் கொஞ்சம் இதில் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். அதில் அதில் நம்ம எந்த குரூப்பையும் ஷேர் பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வருது அப்படின்ற விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 10:58 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாருங்கள் அப்படின்னு. அது அவங்களும் யூஸ் பண்ணுறது பொறுத்து டிபெண்ட் ஆன் அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியோட மூமெண்ட்டமும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ப்ரைம் குரூப்பில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார் இது நேற்று மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 160 பாயிண்ட் இந்த ஈவினிங் டைமில் டக்குன்னு க்ளோஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. இது எப்படி சார் எத்தனை நாளைக்கு ஓடுது அப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் தெரியாது எத்தனை நாளைக்கு ஓடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் இதில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நேற்று நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி சேம் கான்செப்ட் தான். நான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட்டு என்னுடைய பிளான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் இதில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி சார் அப்பர் சைடு அப்படின்னா இந்த இடம் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னோடய பிளான் என்ன, ஒரு அப்பர் சைடு அகைன் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து இந்த 24,720 680 760 இந்த ரேஞ்செலாம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி நான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்குன்னு தெரியும், டக்குன்னு நாளைக்கு மேலே
கேப் அப் ஆனாலும் ஓப்பன் ஆயிடும் மார்க்கெட்டு. இப்போ இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், நாளைக்கு குளோபல் இண்டெக்ஸ் நியூஸ் நான் வந்துட்டு டக்குன்னு ஒரு மேலே ஒரு அப்பர் சைட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் என்னோடய வியூ என்னென்னா, மார்க்கெட் ஒரு வேளை இந்த இதில் கிடச்சிது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நான் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த அப்பர் சைடுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான் என்ன, அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குதா இல்லை நான் அந்த தூரத்தையும் கடந்துட்டு தான் தெரியல, மார்க்கெட் நாளைக்கு தான் தெரியாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார்னா, பேங்க் நிஃப்டி கூட சேம் அதே மாதிரி தான் அப்பர் சைடுக்கான பிளான் தான். இந்த 58,200 58,300 இந்த லெவல்லாம் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல தூரம் தொடுவதற்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம இந்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல மாதிரி டவுன் சைடு வந்தால் நாளைக்கு எனக்கு டவுன் சைடு எந்த பிளானும் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் எந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு தெரில. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்செக்ஸ் அப்படின்னா சென்செக்ஸ் கூட சேம் அதே மாதிரி தான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸில் கூட. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சென்செக்ஸ் நமக்கு என்ன வாய்ப்புகள் கொடுத்தா சேம் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். சென்செக்ஸில் நம்ம சார்ட்டை ஒரு டைம் டச் பண்ணி பார்த்துடலாம். கிளிக் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குது. ஸோ இதில் என்ன சார் கேண்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல, நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் மட்டும் தான் லாஸ்ட் அந்த பெரிய பெரிய கேண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. எஸ், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆக்சுவலாக இப்போ 2 நாள் வந்து தான் அந்த செபியோடைய இது போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய விவரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியணும்னா இது கொஞ்சம் நாள் பழகணும். இதுக்குள்ளே இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேடிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் பழகணும். அதுக்கப்புறம் அதனுடைய மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ணலாம். ஆனால் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போது என்னுடைய பிளான் என்ன, ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு மார்க்கெட் அந்த மூமெண்டம் கிடச்சா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.